விஷயமா? என்னது சந்தோஷமான விஷயமா? என்னதுல உன் தங்கச்சி மாசமா இருக்காளா? ஏம்மா அது இல்லம்மா, மாசமா ஆவ அதுக்கு என்ன நாள் வாடியா போச்சு. குழந்தை இருக்காருல தங்கச்சி புருஷே, அவரு அவளுக்கு சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருமா. என்னலாம் சொல்லியா? அப்படியா? ஆமாம்மா, நான் என்ன போய் பார்க்கல, தங்கச்சிட்ட பேசல. இந்த நெட்டச்சிருக்கல்ல அவதான் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாமா. அதான் சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த உனக்கு முதல்ல போன் பண்ணி சொல்லாமேன்னு போன் போட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ல. நான் கூட ஒரு தடவை புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே என்ன எப்படி வாழ போறாளோன்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு கிடந்தேன். நீ இப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா, அவங்க வீட்டுல எல்லாருக்கும் சேலை எடுத்து கொடுத்தாவல சம்மந்தி. ஏம்மா யாருக்குமே எடுக்கலையா? ஆனந்த் குழந்தை மட்டும்தான் பொண்டாட்டிக்காக கடையில போய் சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம். கிப்பிட்டாமா. ஏன்னா அப்படியா? நீ சொல்லியது கேட்டாலும் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த வீட்டுல அப்படி தனித்தனியா ஒருத்தரும் ஒண்ணு செய்ய மாட்டாங்களே, எல்லாத்துக்கும் சம்மந்தி தானே பார்த்து பார்த்து செய்வாவே. அப்படி இருக்கும்போது மருமக மட்டும் எப்படி அவளுக்கு துணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாவே? ஏம்மா அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால தானே உனக்கு போன் போட்டேன். குழந்தை தங்கச்சி இப்பதான் ரொம்ப விரும்பியாருன்னு நினைக்கேன். அந்த பாசத்துல தான் போய் சேலை எடுத்துட்டு வந்து அவளுக்கு தனியா கொடுத்துருக்காரு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, என் புருஷன் தனியா போய் ஒரு நாள் ஒரு சேலை எடுத்துட்டு வந்து தந்தது கிடையாது. ஏன் என் கூட வந்து செலக்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாலும் வரமாட்டாரு. ஆனா சரோஜினி புருஷன் தனியா போய் அவளுக்காக சேலை எடுத்துட்டு வந்து அவட்ட கொடுத்துருக்காரு பாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவருக்கு சரோஜினி அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆமல சரோஜா, உன் தங்கச்சி தான் அவரை புரிஞ்சுக்கிடாம சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அங்க இருந்து குவாச்சிட்டு ஓடி வந்திருக்கா. எருமெல்லாம் இந்த மாதிரி கிளாச்சிட்டு ஓடி வராதுன்னு சொல்லி தான் விட்டுருக்கேன். எதுவா இருந்தாலும் அவட்ட நேருக்கு நேரா பேசினாதானே பிரச்சனையில் சரியாகும். இந்த அவரே போய் சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு. ஏமா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுல்ல, சரோஜினியோ முன்னாடி மாதிரி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு கிடக்கிறது கிடையாதான். நல்ல பொறுப்பான மருமகளா விடிய காலமே எழுப்பி எல்லாத்துக்கும் சமைக்கலாம். அத்தை சொல்லி இருந்தவ கேட்டை. அப்படியே நானும் இதுக்குதான் ஆசைப்பட்டேல. கண்டது கட்டியதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காளேன்னு வருத்தமா தான் இருந்துச்சு. இப்பதான் உன் தங்கச்சிக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைக்கேன். இனியாவது கூரா நடந்துக்கிட்டானா சந்தோஷம் தான். ஆமாம்மா, என் மேல குவாச்சிட்டு வாட்டு வரமாட்டா. நல்லபடியா அந்த வீட்டுல குழந்தைங்க கூட சேர்ந்து என்ன வாழ்வா. நீ என்ன அவளை நெஞ்சு நெஞ்சு கவலைப்பட்டுட்டு எனக்கு போன் போட வேண்டிய அவசியம் வராது. ஏலா அதுக்காக நான் உனக்கு போனே போடாம இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி எல்லாம் இல்லம்மா, நீ எதுக்கு அப்படி நினைக்கா? எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டு வருத்தத்திலேயே போன் போடுவாள்ல, அந்த சூழ்நிலை இப்ப வராதுன்னு சொன்னேன். நீ எனக்கு எப்பெல்லாம் உனக்கு போன் போடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் போடு. சரில சரோஜா, உன் தங்கச்சி வாழ்க்கை சரியாயிட்டு இப்பதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உன் வீட்டுல நிலவரம் எப்படி எல்லாம் இருக்கு? என்னத்த இருக்கு, என் வீட்டு நிலவரம் எப்பவுமே அப்படிதான் இருக்கு. என் புருஷன் ஒரு பவுன் நகை போடணும்னு சொல்லிச்சுல மாமியாரு, இப்போ அதை போட வேண்டாம கார் வாங்கி தந்துருன்னு கேக்குதுமா. கார் என்னமோ கடையில 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிறதா நினப்பு. பியாதியத்த கிளவி கார் வாங்கி தான்னு ரொம்ப ஈஸியா கேட்டுட்டு, நான் அந்த இடத்துல அப்ப இருந்ததுனால கார்ல வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டேமா. ஆனாலும் அது விடுமா, நீ வாங்கி தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு என் புருஷன் என்ன செய்ய போறாருன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு என் புருஷன் வரட்ட வந்ததுக்கு வரதான் அவருக்கு 2-3 கேள்வி இருக்கு. ஒரு நாளாவது எனக்கு ஒரு சேலை வாங்கி தந்திருக்காரா? எனக்கும் சேலை வாங்கி தாங்க நகை வாங்கி தாங்கன்னு கேட்க போறேன். கார் வாங்கி கொடுப்பாரு, கார் நான் விட்டா தானே வாங்கி கொடுப்பாரு. நான் பாத்துக்கிட்டே வரேன். சரில சரோஜா, மருமக மேல ஒரு கண்ணு வச்சுக்க. மறுபடியும் உன்னை விட்டுட்டு அங்க அங்கன்னு பேர போறாரு, பாத்துக்கலாம். சரிம்மா, நான் பாத்துக்கிட்டே வரேன். நீ என் மேல எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு கிடக்காத. அவர் வர மாதிரி சத்தம் கேக்குது, போன வைமா. சரில சரோஜா, வைய பேர பேசு. எப்படா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க சரோஜினி வாழ்க்கை ஒண்ணுக்காம பேர்மோனி பயந்துட்டு கிடந்தேன். மருமோனே அவளுக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எருமை நல்லபடியா அவர் கூட வாழ்வா. சரோஜா எங்கதான் இருக்கியா? ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாயா. வந்த உடனே காப்பி. வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எதையுமே கவனிச்சிடாதுங்க. என்ன நடக்குது? என் தங்கச்சி கல்யாணத்துக்கான வேலை தானே நடந்துட்டு இருக்கு. இந்த வீட்ல சொல்லல, அந்த வீட்ல என்ன நடக்கு தெரியுமா? சரோஜினிக்கு குழந்தை சேலை வாங்கி கொடுத்துருக்காவ. அதுவோ 2000 ரூபாய்க்கு பட்டு சேலை. ஆனந்தம் வாங்கி கொடுத்துருக்கான். ஆச்சரியமா இருக்கு. நல்லா ஆச்சரியப்பட்டு பட்டுக்கிடுங்க. ஒரு நாளாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி தந்தோம், வெளியே கூட்டிக்கிட்டு போனோம், சந்தோஷமா பொண்டாட்டி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. என்னால காலையில வேலைக்கு போக வேண்டியது, சாயங்காலம் வர வேண்டியது, வந்தோடனே படுத்து தூங்கிட வேண்டியது. சாப்பாடு காப்பினா மட்டும் தான் பொண்டாட்டி ஞாபகம் வருது. மற்ற நேரத்துல எல்லாம் நான் அந்த வீட்டுல இருக்கேனா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியல. சரோஜா, இப்ப எதுக்கு நீ இப்படி கோபப்படியா? நான் என்ன செய்யணும்? எனக்கு காதல போடக்கு நல்ல டிசைன்ல ஒரு கம்மல் வாங்கணும். கல்யாணத்துக்கு போடக்கு வேணும் புதுசா. அப்புறம் ஒரு பட்டு சேலையும் எடுக்கணும். சீக்கிரமா வந்துட்டீல, போய் வாங்கிட்டு வந்துருவாங்க.
சரோஜா கம்மல் வாங்கணும் சேலை வாங்கணும் சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா. தங்க என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு? அது வாங்கணும்னா எப்படியும் லட்சக்கணக்காகுமே. என்ன சொல்ல வரியே? அப்போ பொண்டாட்டி ஆசைப்பட்டா எதுவுமே செய்யக்கூடாது. வேலை ஏறி போச்சு ரூபாய் இல்லைன்னு காரணம் சொல்லுவியே. இல்ல சரோஜா, எங்க அம்மா வேற கல்யாணத்துக்கு ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லியாவ. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கார் வேற வாங்கி தர சொல்லி கேட்டாவ. இந்த நேரத்துல போய் கம்மல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியுமா? அவளுக்கு கார் வாங்கி கொடுத்துருவா. அதுக்கு பிறகு வேணா உனக்கு கம்மல்லாம் வாங்கி தரேன். காருமே டியூ போட்டு தான் வாங்கி கொடுக்கணும். கொஞ்சம் ரூபா தான் முதல்ல கட்ட முடியும். அந்த ரூபாய்க்கு உனக்கு இப்ப கம்மல் வாங்கி தந்தேன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ எதுவுமே செய்ய மாட்டியா எனக்கு? அதானே சொல்ல வரியே? இத்தனை வருஷமா ஒண்ணுமே செய்யல, இனிமே ஒண்ணும் செய்ய மாட்டியா? ஏனி தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்து சீமந்த வர எல்லாம் அவளுக்கே செய்யுங்க. நான் இப்படியே சும்மாவே கிடக்க இந்த வீட்டுல. இப்படி ஒன்னும் இல்லாம இருக்கே கேட்க இந்த வீட்டுல இருக்கணும். நான் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சரோஜா எங்க அம்மா கார் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காவல்ல. ஆமா, கார் வாங்கி கொடுக்கணும். கார் இந்த வீட்டுல நீங்க ஓட்டாய் கார் இருக்கா? அவளுக்கு எதுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்? புருஷன் வாங்கி கொடுக்க முடியானோ? இல்ல சரோஜா, வரதட்சணையே கொடுக்கணும்னு எங்க அம்மா சொல்லியாவல்ல. உங்க அம்மா நினைச்சு சொல்லுவாவே. முதல்ல எல்லாம் அவங்க பேசவும் இல்ல, கார் கேட்கவும் இல்ல. இப்போ உங்க அம்மையா நினைச்சு சொல்லிருக்கலாம். நம்ம கார் வாங்கறதுக்கு கஷ்டப்பட முடியாது. வாங்க, இருக்க ரூபாயில எனக்கு கம்மலும் ஒரு சேலை எடுத்தாங்க. கல்யாணத்துக்கு போறதுக்கு என்கிட்ட பெரிய கம்மல் இல்ல. சேலையும் புதுசு இல்ல, எல்லாம் கெட்டின பழசுதான் இருக்கு. சரோஜா 1.5 லட்சம் தான் இருக்கு. அது போதும். வாங்க, நான் அது கார் வாங்குறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க கார் வாங்குனது போதும், பைக் வாங்குனது போதும். உங்க அம்மா தான் ஒரு பவுன் போடாண்டான்னு சொல்லிட்டாவில்ல. காரும் வாங்கி கொடுக்கண்டா, எனக்கு கம்மல் வாங்கி தந்தா போதும். உங்க அம்மாட்ட பேசிக்கலாம் பிறகு. இப்போ எதுவுமே சொல்லாம நம்ம பாட்டுக்கு போயிட்டு வருவோம். வாங்க சரோஜா. வாங்க அண்ணே. சரோஜா காபி போற வெள்ள குடிச்சிக்கலாம். வாங்க. ஏய் சரோஜினி, சாரி ரொம்ப அழகா இருக்கு. ஆமா யாமினி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரி எவ்வளவு இருக்கும் சரோஜினி? அதுவா பில்லுல 2000 ரூபாய் போட்டிருந்து. 2000மா? ரொம்ப அழகா இருக்கு சரோஜினி. தேங்க்ஸ் யாமினி. சரோஜினி, ஆனந்த் குழந்தை தோட்டத்தை விட்டு எங்கேயுமே வர மாட்டாரு. நாங்கெல்லாம் ஜவுளி கடைக்கு போறோம்னு சொன்னா கூட நீங்க போயிட்டு வாங்க அண்ணி அப்படிம்பாவே. ஆனா உனக்காக ஜவுளி கடைக்கு வரைக்கும் ஒத்தையில போயிட்டு சேலை எடுத்துட்டு வந்திருக்காரே. ஆமா சரோஜினி, நீ கொடுத்து வச்சவ. நான் கூட சொன்னேன்ல எல்லாம் மாறிடும்னு. இப்ப பாத்தியா எல்லாமே மாறி போச்சு. யாமினி, சரோஜினி தான் மாறி இருக்கா. ஆமா ஆமா, சரோஜினியும் மாறி இருக்கா. எல்லார் கூடயும் சகஜமா பேசுறா. வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு பாக்குறா. அதான் மாமாவும் மாறி இருக்காவ. சரோஜினி, சேலை கெட்டு. ஏக்கா, மாமா நாளைக்கு சேலை கெட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காவ. ஓஹோ, அப்படியே கதை. அப்படின்னா நாளைக்கு சரோஜினி கோயிலுக்கு போறா. நாங்க மட்டும் இல்ல, நீங்களும் வாங்க, எல்லாரும் போவோம். வேண்டாம் சரோஜினி, குழந்தை கூப்பிட்டுருக்காவ பத்தி நீ மட்டும் போயிட்டு வா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு நாள் போவோம். சரிக்கா. ஏக்கா வா குஷ்பு. சரோஜினிக்கு ஆனந்த் குழந்தை சேலை வாங்கி கொடுத்துருக்காவன்னு சொன்னாவல்ல, இந்த கையில வச்சிருக்கா பாரு. ஓஹோ, இதுதான் அந்த சேலையா? சுமாரா இருக்கு. எவ்வளவு இருக்கும் இது? 200 இருக்குமா இல்ல 300 இருக்குமா? ஏக்கா 2000 ரூபாயா? 2000மா? இப்பெல்லாம் 10,000 ரூபாய்க்கு எடுத்தாலே பட்டுச்சேலை நல்லா இருக்க மாட்டேங்கி. இதெல்லாம் ஒரு 2 தடவை கட்டலாம். புஷ்பக்கா, நல்ல பத்திரமா கட்டிட்டு மடிச்சு வச்சாச்சுன்னா பல வருஷம் கட்டலாம். நான் இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம் தான். ஏக்கா, இன்னைக்கு அவிய வந்த உடனே என்னையும் பிள்ளைகளையும் கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காவ. ஷில்பா கல்யாணம் வருது பத்தியலா? நல்ல சேலை எடுத்தாரேன், பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்தாரேன்னு சொல்லியிருக்காவ. நாங்க போயிட்டு வரோம்க்கா. அப்படியே சரி குஷ்பு, போயிட்டு வா. ஏக்கா, அப்படின்னா எல்லாருக்கும் சேர்த்து எடுப்போமா? நாங்களும் வரோம். நான் போய் மச்சாங்கிட்ட சொல்லி. இல்லம்மா, அவிய பைக்ல என்னைய மட்டும் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாவ. நான் தான் பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போனா அதுகளுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துடலாமே நினைச்சிட்டு இருக்கேன். நாங்க 4 பேரான ஒரு ஆட்டோவை பிடிச்சு போயிட்டு வந்துருவோம். நீங்களும் வர மாதிரி இருந்தா கார் எடுத்துட்டு வரணுமே. அத்தானுக்கு வேலை இருக்கும், கார் எடுத்துட்டு போவாவ. அதான் சொல்றேன், நாங்க போயிட்டு வரோம். இல்லக்கா, அவர்கிட்ட தான் பைக் இருக்குல்ல, நாங்க 2 பேரும் பைக்ல வந்துறியோம். சரி அம்மி. நாங்க இன்னைக்கு சாயங்காலமே போனா போவோம், இல்லைன்னா நாளைக்கு காலையில கூட போவோம். உனக்கும் உன் புருஷனுக்கு எப்போ நேரம் தோதுபட்டு வருதோ அந்த நேரத்துல போய் எடுத்துக்கிடுங்க. ஏக்கா, ஒரு சின்ன வேலை இருக்குன்னு போயிட்டு வரேன். சரி குஷ்பு. ரோசபக்கா, நான் போய் மச்சான்ட்ட சொல்ல போறேன் ட்ரெஸ் எடுக்க போலான்னு. நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் கார்லயே போயிருவோம். சரோஜினி, நீயும் வா. இல்ல யாமினி, எனக்கு தான் சேலை மாமா எடுத்து வந்துட்டாவல்ல. நீங்க எல்லாரும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துடுங்க. நாங்க நாளைக்கு கோயிலுக்கு போறோம். சரி சரோஜினி. ஏக்கா, நீங்களும் பெரிய மச்சான்ட்ட கேட்டுட்டு வாங்கலாம். உங்களுக்கு தானே நம்ம ஷில்பா கல்யாணத்துக்கு சேலை தேவைப்படும். பாக்கலாம், அவியெல்லாம் கூப்பிட்டாவன வாரியாமினி. சரிக்கா, நான் போய் மச்சான்ட்ட கேட்கேன். சரோஜினி, போய் சேலை பத்திரமா வைமா போ. நான் காப்பி போடியேன், பிறகு குடிக்கேக்குவா. ஏக்க, சேலை கொண்டு வச்சுட்டு நானே காப்பி போடியனே. இல்ல சரோஜினி, நீ போ, நான் பாலை ஊத்தி அடுப்புல வைக்க. சரிக்கா, நான் போய் வச்சுட்டு உடனே வாரேன். 2000 ரூபாய்க்கு குழந்தை அவளுக்கு புடவை வாங்கி
வந்து கொடுத்துருக்காராம். இவ கிட்ட கேட்டுக்கு 2000 ரூபாய்க்கு புடவை அவசியமா? ஒத்த பவுன் நகை கூட போடாம வந்தவா இவளுக்கெல்லாம் 2000 புடவை. நம்மளே கடைக்கு போனா விலையை பார்த்து பார்த்து கம்மி கம்மியா தான் புடவை எடுத்துட்டு வருவோம். ஏன் என் பிள்ளைகளுக்கே நான் இவ்வளவு விலை அதிகத்துல எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன். யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பேன். இவளுக்கு 2000க்கு புடவையா? அதை வச்சுக்கிட்டு எப்படி பீத்திக்கிட்டு நிக்கிறா? அதனாலதான் என் புருஷன் இன்னைக்கு சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறாருன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். இல்ல யாம்னி வேற நாங்களும் வரோம்னு. ஆனால் தான் நாங்க அப்ப போறோம் இப்ப போறோம்னு அவளை குழப்பி விட்டுட்டேன். ச்சே, போகாம இருந்தா கேவலமாயிருமே. அந்த சரோஜினி முன்னாடி வேற சொல்லி தொலைச்சிட்டேன். கண்டிப்பா அவ நான் போறேனா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருப்பா. இந்த மனுஷன் கேட்டா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. என்ன சொல்லிடுவாரு? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் ஒரு 2000 ரூபாய்க்கு எனக்கு சேலை எடுத்து தர முடியாதோ? 2000 அவ கேட்ட கேட்டுக்கே 2000த்துல சேலை எடுத்திருக்கா. நான் இந்த வீட்டுக்கு 50 பவுன் நகையோட வந்திருக்கேன். எனக்கு 5000க்கு சேலை எடுத்து தரணும். எனக்கு மட்டும் இல்ல, பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும். இன்னைக்கு அவிய வரட்டும், கூட்டிட்டு துணி கடைக்கு போயிட வேண்டியதான். அத்தைட்ட கேட்டா அவளுக்கு சேலை எடுத்து கொடுத்தது கரெக்டுங்கிற மாதிரி பேசியாவ. அப்போ எனக்கு என் புருஷன் எடுத்தா கரெக்ட் தான் சொல்லுவாவ இந்த வீட்டுல. இது மட்டும் தப்புன்னு யாராவது சொல்லட்டுமே, அதுக்கு பிறகுதானே இருக்கு. எனக்கு 5000க்கு சேலை எடுத்துடணும், என் பிள்ளைகளுக்கு 5000க்கு துணி எடுத்துடணும். அவருக்கு எடுத்தாலும் சரிதான், எடுக்காம போனாலும் சரிதான், அது அவிய இஷ்டம். எங்களுக்கு எடுத்தே ஆகணும். எடுத்துட்டு வந்து அந்த சரோஜினி கிட்ட காமிச்சே ஆகணும். ஒரே ஒரு புடவை புருஷக்காரே எடுத்தான்ட்டானே, அதை எல்லாத்தையும் காட்டி காட்டி ரொம்ப தான் படம் காட்டியா. குஷ்பு, ஆள் யாருமே இருந்த மாதிரி இல்ல, என்ன தனியா நின்னு பேசிட்டு இருக்கா? இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தனியா தான் பேச முடியும். அவ்வளவுக்குள்ள வயித்தறிச்சலா இருக்கு எனக்கு. என்னாச்சு குஷ்பு? உங்க தம்பி ஆனந்த் இருக்காரே, அவரோட பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்படியா? அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. வீட்ல ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரியல. அத்தைக்கு தெரியல, மாமாக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனந்த் குழந்தைனே போய் புடவை வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கொடுத்திருக்காரு. என்னத்தை இதெல்லாம்? நம்ம வீட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் ஒண்ணு செய்ய மாட்டீங்களே, எல்லாருக்கும் சேர்த்தானே செய்வியேன்னு அத்தைட்ட போய் நான் கேட்டேன். அதுக்கு உங்க அம்மா சொல்லியாவ, புருஷங்காரே ஆசைப்பட்டு பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்திருக்கா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது, அது அவிய இஷ்டம்னு சொல்லியாவ. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு புடவை கேட்டேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு என்ன சொன்னா உங்க அம்மா? அதான் பொங்கல் நெருக்கத்துல வந்துட்டுலாம் எல்லாருக்கும் சேர்த்து போய் ட்ரெஸ் எடுத்துடலாம், கொஞ்ச நாள் காத்துருன்னு சொன்னாவே. ஆனா இப்போ இவளுக்கு மட்டும் தனியா புடவை எடுக்காவே. என்னங்க நியாயம் இதெல்லாம்? எனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? நான் ஒரு புது டிசைன்ல ஒரு saree வந்திருக்கு, இப்போ வாங்கிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன் அன்னைக்கு. அப்ப மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் தனியா துணி கடைக்கு போய் சேலைலாம் எடுக்க கூடாதுன்னு சொன்னாவல்ல, இப்போ மட்டும் ஒருத்திக்கு மட்டும் போய் சேலை எடுக்கலாமா? என்னங்க இதெல்லாம்? எனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? குஷ்பு, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது, எதுக்கு இப்படி கோவப்படியா? பாருங்க, என்ன செய்வியல ஏன் செய்வியல தெரியாது. இன்னைக்கு நம்மளும் துணி கடைக்கு போயே ஆகணும். 10,000க்கு ட்ரெஸ் எடுத்தே ஆகணும். என்னது 10,000 ரூபாய்க்கா? ஆமா, குழந்தை அவளுக்கு 2000க்கு சேலை எடுத்து கொடுத்திருக்காரு. நம்ம எனக்கு உங்களுக்கு பிள்ளைகளுக்குன்னு எடுக்க போறோம். 10,000 ரூபாய் ஆகாது? ஆவதான் செய்யும். வாங்க கிளம்புவோம், பிள்ளைகளையும் கூட்டிட்டு போவோம். குஷ்பு, அவளுக்கு ஏதோ என் தம்பி வாங்கி கொடுத்துருக்கான், அதுக்கு போட்டி போட்டு நம்மளும் உடனே துணி கடைக்கு போகணுமா? கொஞ்சம் பொறுமையா இரு, ஏதாவது விசேஷம் வரட்டும் எல்லாருக்கும் சேர்த்து போய் எடுக்கலாம். என்னது எல்லாருக்கும் சேர்ந்தா? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? உங்க தம்பி ஒத்தையில போய் அவளுக்கு புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. உங்க அம்மையா அதுதான் சரின்னு சொல்லியாவே. நீங்க எனக்கு எடுத்து கொடுத்தா அது தப்புன்னு இந்த வீட்ல யாரும் சொல்லுவாங்களோ? இல்ல, எப்பவுமே எல்லாருக்கும் சேர்த்து தானே எடுப்போம். சேர்ந்து சேர்ந்து எடுத்த வரைக்கும் போதும், எல்லாரும் தனியா தான் போய் எடுக்காமலாம். அந்த யாமினி அவ புருஷனை கூட்டிட்டு போறாளாம். ஆனந்த் குழந்தை அவளுக்கு தனியா போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. நீங்க மட்டும் தான் நீ எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல. சரி இரு, எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன். உங்க அம்மாட்ட போய் சொன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டாம்னு சொன்னாவல்ல, அதே மாதிரி தான் இப்பயும் சொல்லுவாவே. எதுக்காக நீங்க அவியிட்ட சொல்லணும்? அவிய தான் எல்லாம் சரின்னு சொல்லியாவல்ல. இப்போ எடுத்துட்டு வந்துட்டு நம்ம சொல்லுவோம், அவியெல்லாம் சரின்னு சொல்லுவாவே. எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் கேட்டீங்கன்னா வேண்டாம் தான் எல்லாரும் சொல்லுவாவே. இல்ல குஷ்பு, எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்காண்டாமா? கேட்க வேண்டாம், எல்லாரும் கேட்டுட்டா பண்ணியாவே. ஆனந்த் குழந்தை சேலை எடுத்துட்டு வந்தது யாருக்குமே தெரியாது, ஏன் உங்க அம்மைக்கே தெரியாது. ஆனா அத அவிய கரெக்ட்னு சொல்லியாவே. நம்மளும் போய் துணிமணி எடுத்துட்டு வருவோம், அவிய கரெக்ட்னு சொல்றாங்களான்னு பாப்போம். இல்ல குஷ்பு, இருந்தாலும் பெரியவிய ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி? அப்போ பொண்டாட்டிக்கு நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. இந்த வீட்ல நம்ம மட்டும் தான் எல்லாத்துக்கும் போய் அவியிட்ட கேட்டுட்டே இருக்கணும். நாம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய கூடாது, அப்படிதானே? எதுக்கு நீ இப்படி கோவப்படியா? உங்களால யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம உங்க பொண்டாட்டிக்கு ஒரு சேலை கூட எடுத்து தர முடியாது. உங்க தம்பியோட நீங்க மோசம். இந்த வீட்ல அந்த அளவுக்கு தான் உங்களை மதிப்பாவளோ? அப்படியெல்லாம் இல்ல குஷ்பு. அப்படினா எங்களை கூட்டிட்டு போய் எங்களுக்கு துணி எடுத்தாங்க, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். அவிய தனியா தான் போறாவ, தனியா போட்டோம். வாங்க போலாம். சரி சரி போ வா.
மச்சான் ம் மச்சான் சே இது வேற ஒண்ணு எப்ப பார்த்தாலும் மொச்சான் கொச்சான்னுகிட்டு பொலார்னு ஒரு அறை விட்டுலாமான்னு தோணுது. என்ன பண்ணி தொலைக்க நல்லவன் வேஷம் போடுறதுக்காக நல்லவன் மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னு கேப்போம். அனு என்னம்மா? மச்சான் எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போறாங்களா? அப்படியா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மச்சான்? என்னது அனு? ஆனந்த் மச்சான் வீட்ல யாருக்குமே தெரியாம சரோஜினிக்கு சாரி எடுத்துட்டு வந்து தந்திருக்காங்க. ம் அப்படியா? ஆமா மச்சான், யாருக்குமே தெரியாம சர்ப்ரைஸா உங்க வைஃபுக்கு gift வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால வீட்ல எல்லாருமே ஹாப்பி. அத்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ம் அப்படியா? ஆமா மச்சான், சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் உங்க வைஃபுக்கு. அதனால எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா உங்க லைஃப்ல இப்பதானே ஒரு ப்ராப்ளம் வந்து சரியாச்சு. அதுக்குள்ள சாரிலாம் gift கொடுக்குறாங்கன்னொடனே அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். ம் சரி அனு, அதுக்கு என்ன? நம்மளும் ட்ரெஸ் எடுக்க போலாமா? எல்லாரும் போறாங்க மச்சான். அப்படியா? போலாம். ம் அப்படியா? போலாம் யாமினி. சரி மச்சான், உடனே போவோமா? ம் உடனே போலாம். நீங்க எனக்கு ஒரு சாரி வாங்கி தருவீங்களா? ஒரு சாரி என்ன 10 சாரி கூட வாங்கி தரேன். இப்பவே போலாம் வா. நிஜமாவா? ஆமா யாமினி. 10 சாரிலாம் வேண்டாம், ஒரு சாரி வாங்கி தாங்க, உங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம். ம் சரி யாமினி. வாங்க மச்சான் போலாம்.